அவருக்கு என்னங்க பெரிய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு என்ன குறைச்ச, இந்த நாட்டையே ஆண்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்கங்க. சிம்மாசனம் அப்படின்னா என்ன? சிங்கத்தினுடைய ஆசனம், சிங்கம் போல ஆசனம். அப்போ இந்த சிம்மாசனத்துக்குரிய கிரகம் இது சூரியன் தாங்க. பெரிய பொறுப்புகள், பெரிய பதவிகள், மிகப்பெரிய இருக்கைகளில் அமர்ந்து பரிபாலனம் செய்கிறது. அது ஒரு நிறுவனத்தோட டைரக்டராக இருக்கலாம், சிஇஓவாக இருக்கலாம், ஒரு கம்பெனியோட ஓனராக இருக்கலாம், அல்லது நாட்டை ஆளக்கூடியவங்களாக இருக்கலாம். எந்த ஒரு பெரிய பதவி வகிக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கணுங்க. அப்போது சூரியனுடைய ஆசனம் எது? சிம்மாசனம். அந்த சிம்மாசனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதே மாதிரி சுக்கிரனுடைய ஆசனம், இப்போ சுக்கிரன் ஒரு இருக்கை, சுக்கிரனுடைய ஆதிக்கம் உள்ளவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு இருக்கையில் உட்கார்றாங்கன்னா அந்த இடத்த நல்லா அலங்காரம் பண்ணி, அந்த இருக்கை அது நாற்காலியாக இருந்தாலும் சரி அல்லது மற்றதாக இருந்தாலும் சரி, அதில் ரத்தினங்கள்லாம் பதிச்சு வெண்பட்டு அது மாதிரி எல்லாம் அதை அலங்காரம் செய்து அது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா அந்த ஆசனம் அந்த இருக்கைக்குரிய கிரகமாக சுக்கிரன் வராருங்க. பொதுவாக லக்னத்துக்கு 4ஆம் இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்குரிய கிரகம் நல்லா இருக்கணும். ஏன்னா 4 தான் சுகஸ்தானம், 4 தான் நமக்கு பெரிய இருக்கையில் அமர வைக்கக்கூடிய கிரகம். ஏன்னா அந்த இருக்கையில் இப்போ பொறுப்புகள் சிலருக்கெல்லாம் மாற்றி கொடுப்பாங்க. அப்போ மூத்த அதிகாரிகள்லாம் அவர் அந்த அற்புதமான இருக்கையில் உட்கார வைப்பாங்க. அதுதான் அந்த இருக்கை ஆசனம் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா குரு, புதன், சந்திரன், இந்த 3 கிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் நல்லா இருந்ததுன்னா அவங்க சௌகரியமான இடத்த பிடிச்சி அதில் உட்காருவாங்க. அதாவது எந்த ஒரு இருக்கையாக இருந்தாலும் உடம்பு வலிக்காமல் இருக்கணும், நெளிவாக இருக்கணும், நல்ல விதத்தில் இருக்கணும் அப்படின்னு இந்த 3 கிரகங்கள் ஆதிக்கம் உள்ளவங்கள்லாம் அது மாதிரி நினைப்பாங்க. எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, நான் பாயை விரித்து கூட அப்படியே உட்காந்துப்பேங்க, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க செவ்வாயோட ஆதிக்கம் இல்லைன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ளவங்க தான் அந்த மாதிரி எளிமையாக ஏதாவது இடத்துல உட்காந்துருவாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க மாட்டேங்க, தரையில் கூட உட்காந்துட்டு நான் மாட்டு போயிட்டே இருப்பேங்க அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் ராகு கேது ஆதிக்கம் உடையவர்கள். 4ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல ராகுவோ இருந்து 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் பலவீனமாகி சனி பகவானால் பார்க்கப்பட்டால் அவங்க தரையிலேயே உட்காருவாங்க, எளிமையாகவும் இருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் அப்படின்னாலே எளிமைக்குரிய கிரகமாக இருக்கக்கூடியவர். அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கைகள் அது மாதிரி இடத்த தேர்ந்தெடுத்து அதில் உட்காருவாங்க. காலபுருஷ தத்துவத்துக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் உட்காரக்கூடிய அந்த சீட்டு, அந்த இருக்கைக்குரிய கிரகம் சந்திரன் தான் வராரு. அப்போது ஒருத்தவங்க ஜாதகத்தில் காலபுருஷ தத்துவ பிரகாரம் 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க லக்னத்துக்கும் 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலிமையாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்க பார்த்திங்கன்னா உட்கார்ற சேரே ரொம்ப ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். உட்கார்ற இடம், சரௌண்டிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால தான் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருத்தல், அரசர்களுக்கெல்லாம் சிம்மாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிம்மாசனத்திலாம் உட்காரணும்னா சிங்க வீடாகிய சிம்மத்திற்கு சொந்தக்கார கிரகமாகிய சூரியன் நல்லா இருக்கணும். அப்படி இருந்து 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் நல்லா இருந்ததுன்னா சிம்மாசனத்தில் நிச்சயமாக உட்காருவாங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் நல்லா இருக்காரா, சந்திரன் நல்லா இருக்காரான்னு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்க போகிறது சிம்மாசனமா சுக ஆசனமான்னு பாருங்கள். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாவித சுகபோகங்களையும் அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.